தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். அப்னாலிருந்து ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த அப்னா ஜாபுக்கு யாரெல்லாம் தகுதி, யார் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன், எங்கே உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குங்க. அதில் இங்கே கொடுக்க முடியாத பல விதமான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, அப்னாலிருந்து இன்சைட் சேல்ஸ் அசோசியேட் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதாவது இன்சைட் சேல்ஸுங்க, ஃபீல்டு சேல்ஸ் அசோசியேட் கிடையாது, B2B சேல்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பெங்களூரில் உங்களுக்கான ஜாப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்தளவுக்கு ரிமோட் ஃபுல் டைம் என்ட்ரி லெவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு மோஸ்ட்டாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் கூட இதில் உங்களுக்கு கிடைக்கலாம். இப்போ இந்த ஜாபுக்கான ரெக்யர்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு டிகிரி முடித்தவங்க, அதுவும் 5 வருஷத்துக்குள்ளே டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2018 2024 வரைக்கும் டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2018க்கு முன்னாடி நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, இன்ஜினியரிங்கோ ஆர்ட்ஸோ சயின்ஸ் டிகிரினா கண்டிப்பாக உங்களுக்கு மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு இருந்துச்சுன்னா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். 2018க்கு மேலே டிகிரி முடித்தவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஃப்ரெஷராக இருந்தால் கூட அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராங் ஃபோன் ப்ரெசன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டயலிங் டசன்ஸ் ஆஃப் கால்ஸ் பெர் டே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு நாளைக்கு டசன்ஸ் ஆஃப் கால்ஸ் நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காகவே உங்ககிட்ட கண்டிப்பாக எக்ஸலண்ட் வெர்பல் அண்டு ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ், மலையாளம் இந்த மாதிரி மல்டிபிள் லாங்குவேஜஸ் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ மலையாளம் மட்டும்னா மலையாளம் மட்டும் கிடையாது, தமிழ், இங்கிலீஷு, ஹிந்தி, தெலுங்கு, கன்னடா, மலையாளம் சொல்லிட்டு உங்களுக்கு மல்டிபிள் லாங்குவேஜஸ் தெரிஞ்சிச்சுன்னா கூட கண்டிப்பாக இதில் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராங் லிசனிங் அண்டு ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மல்டி டாஸ்கிங் எபிலிட்டி வேணும்னு சொல்லுவாங்க. இது எல்லா ஜாபுக்கும் காமனாக கொடுக்காது. பெனிஃபிட்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சேலரி மட்டும் 4 லட்ச ரூபா இயருக்கு கொடுக்குறாங்க. மந்த்லி உங்களுக்கு ஒரு 33,000 ரூபா சேலரியாக கொடுக்குறாங்க. இதோட உங்களுக்கு இன்சென்டிவ்ஸும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்சென்டிவ்ஸ்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஒரு 40,000 வரைக்கும் உங்களுக்கு மந்த்லி சேலரியே கிடைக்குங்க. இப்போ உங்களுக்கான ஜாபை பொறுத்தளவுக்கு மண்டே டு சாட்டர்டே, அதாவது வாரத்துக்கு 6 நாள் வேலை, சண்டே மட்டும் உங்களுக்கு ஃபிக்ஸ்டு ஆஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாபோட ஹெட்டிங்லேயே பார்த்துட்டிங்க, இது ஒரு சேல்ஸ் ரிலேட்டட் ஜாபு. சேல்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் நியூ சேல்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை சோர்ஸ் பண்ணணும். அதே மாதிரி இன்பவுண்ட் கால்ஸில் ஃபாலோ அப் லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இமெயில்ஸையும் லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்னாவை பொறுத்தளவுக்கு இது ஒரு ஜாப் வெப்சைட் தாங்க. இதில் நிறைய மெயினான ஜாப் இன்ஃப்ளூயன்சர், இதில் நிறைய MNC எம்ப்ளாயர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்டலாம் கேட்டு அவங்களுக்கு என்னென்ன ஜாப் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கேட்டு அதை நீங்கள் வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய கஸ்டமர்ஸை, இந்த மாதிரி ரெக்ரூட்டர்ஸை நீங்கள் மேனேஜ் பண்ணி அவங்கள ஆன்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வேலை கொடுக்கக்கூடிய மெயினான கம்பெனிஸ்ட்டை பேசி அவங்கக்கிட்ட உங்கள்கிட்ட என்னென்ன வேலை இருக்குது அப்படின்னு கேட்டு அந்த வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதை பொறுத்தளவுக்கு லிங்க்டின் இந்த மாதிரி இதுவும் அப்னாவும் ஒரு ஜாப் வெப்சைட் தான். கண்டிப்பாக இதில் உங்களுக்கு மந்த்லி ரெவன்யூ டார்கெட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருவேளை இந்த டார்கெட்லாம் விருப்பம் இல்லாதவங்க இந்த ஜாபை அப்ளை பண்ணாதீங்க. அப்ளை பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லிங்க்டினோட ஈஸி அப்ளை ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஈஸி அப்ளையை மட்டும் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் ப்ளஸ் ரெஸ்யூம்ஸை ஃபில் பண்ணி இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஒரு 1 வீக்குள்ளே உங்களுக்கு இன்டர்வியூக்கான கால் லெட்ரு உங்கள் மெயிலுக்கு வந்துடுங்க. இதை தவிர்த்து இந்த ஜாப் பற்றி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்லேயும் கேளுங்க.